கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஆராதனையிலே பங்கு கொள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேகம் வந்து பங்கு கொள்ளலைன்றது அர்த்தமாக இருக்குது. அந்த ஸ்டாம்போர்டு பெரிய சிட்டியில் எவ்வளவு கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தும் அந்த ஆவிக்குரிய ஆராதனையில் பங்கு கொள்ள இருக்கிற தடைகளை நினைக்கும் போது நாம் கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய கண்களை முடிவதுடன் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மாறாத இரக்கமல்ல தேவன், இந்த ஸ்டான்ஃபோர்ட் சபை கர்த்தர் அதிகமாக நீர் இன்னும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர்ஸ் அவர்களுக்காக, சிஸ்டருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அங்கிருக்கிற ஊழியர்களுக்காக, எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். இதை ஆலயத்தை சுற்றி எவ்வளோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். உம்மை நேசிக்கிற இதயத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து அதிகமாக நம்முடைய சபைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்தது. சங்கீதம் கூட நல்ல ஒரு தியாலஜிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நாம் தேவனுடைய வல்லமை பாராட்ட இந்த காரியங்களை குறித்து சமீப நாட்களில் அதிகமாக நம்முடைய சபைகளுக்கு பேச வேண்டும் என்று நினைப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை என்ன என்பதை திருச்சபைகள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவத்தில் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அபிஷேகம் என்றால் என்ன, ஒரு அந்நிய பாஷை என்றால் என்ன, ஒரு அபிஷேகத்தில் நிரம்புகிறவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும், இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இவைகளை போதிக்கிற தேவ பிள்ளைகள், எவாஞ்சலிக்கலாக பப்ளிக் மீடியாவில் பேசுகிறவர்கள் குறைவாக காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. நான் சில சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் சில இதில் நான் சரி ஒரு ஐக்கியத்துக்காக இருக்கலாம் என்று பார்த்தால் இன்று என்ன நடக்கிறது என்றால், ஏதோ ஒருத்தர் பின்னர் டெலிவரன்ஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரி ஒரு வீடியோ கிளிப்பை போடுறது, அதற்கு ஏதாவது ஒரு பரிகாசமான பெயர்களை வைக்கிறது, போறவங்கெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் எழுதுகிறது. இப்படியான ஒரு சம்பவத்தை கிறிஸ்தவ மத்தியில் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது என்பதை உணரக்கூடிய ஒரு அனுபவங்கள் குறைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது தேவனுடைய நாம மகிமைக்கான ஒரு குறைவை தான் அதில் உணர முடிகிறது. நான் ஒரு நல்ல நிலைன்னு சொல்லுகிறதுனால நான் நினைத்து கொண்டு போய்விடலாம். அதனால அது யாருக்கும் ஒரு கஷ்டம் வரப்போவதில்லை. ஆனால் தேவனுடைய சபையோ, தேவனுடைய ஆலயத்தையோ, தேவனுடைய அபிஷேகத்தையோ, தேவனுடைய வார்த்தைகளையோ செய்யும் போது அது மிகவும் ஒரு பாதிப்பானதை கொடுக்கிறது என்று பார்க்க முடிகிறது. தேவனுடைய வல்லமை பார்க்கும்போது அவர் இந்த உலகத்தை படைத்ததே அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வெளிப்பட்டது. மோசேயுடைய நாட்களில் அடையாளங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது, வெளிப்பட்டது. எரிகோ மதில் விழுந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள். இவைகள் எல்லாம் ஒரு வல்லமையாக காணப்படுகிறது. எலியாவின் நாட்களில் அக்கினி வந்தது, எலிசாவுடைய நாட்களில் மரித்தவர்களெல்லாம் எழும்பினார்கள். இவைகளெல்லாம் ஒரு வல்லமை. ஆனால் இவைகளை நிச்சயமாக அன்றும் ஒரு அனுபவத்திலே வீடியோ எடுத்திருந்தால் இதை சிந்திக்க வைத்திருக்கும். எரிகோ விழுந்ததை ஒரு வீடியோ எடுத்திருந்தா, அந்த பட்டணத்தில் போய் எல்லாரையும் அவர்கள் சங்காரமாக்குறத ஒரு வீடியோ எடுத்திருந்தா இன்னைக்கு அதுக்கும் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. பவுல் சீலாவும் சிறைசாலையில் இருந்து ஜெபிக்கும் போது சிறைசாலைன்னு அசிவாங்க தான் சிறைசாலைன்னு வைக்கணும். இந்த பவுண்டேஷன் அசைஞ்சா அந்த பில்டிங் எப்படி இருக்கும்? பவுண்டேஷன் அசைஞ்சா இந்த பில்டிங் உள்ள இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? இந்த ஒயிட்டெல்லாம் என்ன ஆயிடும்? இப்போ தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. நீ கேட்குறாங்க, எங்கே இருக்குது பைபிள், எங்கே இருக்குது? சின்ன ஒரு அற்புத சாட்சியோ, சுகமளிக்கிற சாட்சியோ, ஒரு அசுத்தாவில் இருந்து விடுதலை பெறுகிறதோ, ஒரு தேவ வல்லமையினால் ஒருவர் நிற்க முடியாமல் விழுகிறதையோ, தனக்கு பரிகாசம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்காக காணப்படுகிறதை பார்க்கும்போது பெந்தெகோஸ்து நாளிலிருந்து கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் சபையில எங்கே இருக்கிறார்? அந்த வல்லமை சபையில் இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோவான் சிறைச்சாலையில் இருக்கும்போது வர வேண்டிய மெஸ்ஸியா இவர்தானோ, இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ? மெஸ்ஸியா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன?
செவிடர் கேட்கிறார்கள், குருடர் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மெஸ்ஸியா இங்கேதான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சபையில மெஸ்ஸியா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அங்கே அற்புதம் நடக்க வேண்டும், அடையாளம் நடக்க வேண்டும், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், பாவிகள் மனம் திரும்பப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த சம்பவங்கள், இந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் ஒரு சபையில் நடக்க வேண்டும் என்பதுதான் வேத வசனத்தினுடைய உறுதியாக காணப்படுகிறது. தேவன் நம்முடைய சீஷர்கள் அழைக்கும் போது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். வியாதியஸ்தரை சுகப்படுத்த வேண்டும், அசுத்தாவிகளை துரத்த வேண்டும், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்த வேண்டும், மரித்தவர்களை எழுப்ப வேண்டும். நம்முடைய அபிவிசுவாசமும் நம் வேதத்தினுடைய ஆழத்தை அறியாமல் புரிந்து கொள்ளாதபடினால் தேவனுடைய வல்லமைக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். வேதம் சொல்கிறது, எந்த பாவமும் நீக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் ஒரு பொழுதும் மன்னிக்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்ய கிரியைகளுக்கு விரோதமாக செய்கிறபடினால் இந்த எல்லா கிரெடிட்டும் யாருக்கு போகிறது? பாருங்க, நீங்க ஒரு அற்புத சுகம் நடக்குது. ஐ டோன்ட் பிலீவ் இட். இயேசுவின் நாமத்தினால் நடக்கிற அற்புதத்தை நான் விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த அற்புதம் யாரால நடந்திருக்குதுன்னு அவங்க சொல்ல வர்றாங்க. இயேசுவால நடக்கல, இயேசுடைய நாமத்தினால நடக்கல, இயேசுடைய வல்லமையினால் நடக்கல. யாருடைய வல்லமையினால் நடந்திருக்கு? அதான் இயேசுட்டே சொன்னாங்க, பிசாசுகளுடைய தலைவன். இயேசுவின் தீர்க்கதரிசிகளுக்கு அப்படிதான் பண்ணாங்க. இந்த தவறை நீங்க பண்ணக்கூடாது. அந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்தபடினா நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக என்னுடைய ஞானத்திற்கு எட்டாததுமே நான் தவறாக போதிக்கக்கூடாது. தெரிந்ததை நான் சொல்லணும், உள்ளதென்று சொல்ல வேண்டும். கர்த்தர் சொன்னார், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. தேவன் எதை உபதேசம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அதை தான் நாம் உபதேசம் பண்ண வேண்டும். இல்லையா? வேலை சில இடத்துல நமக்கு ஒரு ஜாப் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைங்க நான் வேற ஒன்று பண்றேன், இல்லை நமக்கு ஒரு டீச்சிங்ல நமக்கு ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க, இல்லை நான் வேற ஒன்று அப்படி பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. இந்த சபை என்று சொல்லும்போது எல்லாருக்கும் எளிதான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. மற்றவர்களை குறை சொல்லுகிறது என்று எளிதாக மாறிவிடுகிறது. அதே போல தேவ செய்தியாளர்களும் மற்றவர்களுடைய பகிரங்கமான காரியங்களை சொல்லி குறை சொல்லுகிற அதிகாரத்தை இந்த வேதத்தில் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒருவனை குற்றவாளி என்று சொல்லும்போது நானே யாராக மாறிவிடுகிறேன்? குற்றவாளியாக மாறிவிடுகிறேன். அது பெரிய பிரீச்சரா இருக்கட்டும், சின்ன பிரீச்சரா இருக்கட்டும், பாப்புலர் மேனாக இருக்கட்டும், அதையும் நாம் பின்பற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிறது, ஊழியர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை நாம் ஒரு பொழுதும் அதை நாம் உற்சாகப்படுத்தக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு சபை எப்படியாக வல்லமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு சிறிய தானத்திற்காக நாம் பார்ப்போம் என்றால், பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். பரிசுத்தமாக்குவாராக, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அல்லேலூயா. ஒரு தேவனுடைய சபை வல்லமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தெசலோனிக்கேய சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எழுதும்போது எல்லாருக்கும் எழுதுகிறார். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றவைகளாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. நீ எல்லாமே குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம், எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எப்படி குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும்? பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற கர்த்தருடைய வருகையில நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் குற்றமற்றதாக இருக்க வேண்டுமாங்க. இதுதான் ஒரு வல்லமையான திருச்சபை. அல்லேலூயா. வானவின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? அப்ப வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஆலயத்தை கட்டினா கூட தேவன் அங்கு வாசம் பண்ண முடியாது, கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர் தங்குகிற ஆலயமாக நாம் இருக்கிறோம். இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் மேல கட்டுகிற ஆலயத்தை விட நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
அல்லேலூயா சொல்லாமா? அவ்வளவு ஒரு பில்லியனர் ஒரு டவரை கட்டினாலும் கர்த்தர் சொல்றாரு, நாங்க வாசம் பண்ண முடியாது, பூமி வந்து நிறைவும் என்னுடையது, ஆனால் நம்மோடு வாசம் பண்ண தேவன் விரும்புகிறார். அப்போ ஒரு பாவம் என்று சொல்லும்போது ஆவியில வளர்கிறோம். இந்த ஸ்மோக்கிங் சவுண்ட் வரும்போது ஸ்மோக்கிங் டிடெக்டர்லாம் வச்சிருக்கிறாங்க, உடனே கீக்கின்னு சவுண்ட் வரும். சரியா? உடனே போய் நம்ம பேட்டரி எடுத்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டா சவுண்ட் என்ன செய்யறது இல்லை, வருது. ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம்ல. நம்மளை பாதுகாக்க தான் வச்சிருக்குது. சில இடத்துல 911 உடனே ஃபயர் அலாரமே வந்துருது. அப்படிலாம் ஆயிருக்குது சில இடங்கள்ல. ஸ்மோக் போனா அதுல போய் ஒருத்தர் வீசிட்டே இருக்கிறாரு, ஸ்டூல போட்டு ஏறு 2 பேர் இருக்காங்க. அப்படிதான் வருது. ஃபிஷ் ஃப்ரையை குறைப்பாங்க உங்க அப்ப நம்ம உணர முடியுது. ஒரு பாவம் என்று சொல்லும்போது ஆவியில உணர முடியுது. ஆவியில உணர முடியுதா? ஆவியில துக்கம் வருது, ஆத்மா சென்ஸ் பண்ண முடியுது, சரீரம் எல்லாவற்றையும் நம்மளால உணர முடியுது. தேவனிடத்தில் அந்த வல்லமை போனது அவரால் உணர முடிந்தது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்ம தேவ பிள்ளைகள் ஒரு வல்லமையான திருச்சபை என்று சொல்லுகிறது. அது நல்ல மாடனா ஹைடெக்கா, டிக்கெட் சபை ஹைடெக்கா வந்துட்டே இருக்குது. தம்பி வந்தோடனே ட்ரிங்கர் கொடுத்தாரு, ஹெட்செட் வாங்க அப்படின்னு. இதே பரவாயில்ல, நல்லதுதான், சபைக்கு தான் இருக்கணும், கனமா இருக்கணும். அல்லேலூயா. நான் அதை நம்ம வீடுகள் குறைவுல இருந்தாலும் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும், மகிமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நிச்சயவாடுகிற மகிமையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்று நம்ம சொல்லும்போது நிச்சயமாக நம்மளால உணர முடிகிறது எது சரி எது தவறு என்று. அப்ப அவருடைய வருகையில இந்த 3 காரியங்களிலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டுமா? ஒவ்வொருத்தரை ஒத்துழைக்க வேண்டும். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை கர்த்தர் ஏற்ற துணையாக கொடுக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயமாக உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில குடும்பத்துல அந்த பேசிக் பிரின்சிபலே வந்திருக்க மாட்டாங்க. கடலாக எதையுமே சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் அமைஞ்சிட்டுன்னா அங்க வெற்றி நிச்சயமாக இருக்குது, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்குது, தேவனுடைய வழிநடத்துதலும் காணப்படுகிறது. சோ இந்த ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் நாம் ஒரு குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ இதை செய்ய முடியாதவர்கள், இதை நம்முடைய வாழ்க்கையில கைக்கொள்ள முடியாதவர்கள் தான் மாற்று உபதேசங்களை செய்ய சூழ்நிலை இருக்கிறது. நான் செய்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிருப்பேன், நான் தான் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணி போய் உட்கார்றேன். தமிழ் ட்ரிங்கர் தான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாரு, இதை எல்லாருமே கை கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. என் பிரசங்கத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, பினிஷ் பண்ணிட்டாரு. 8 வருடம் தோன்று நம்ம வீட்டுல போனோன்னு, ஆமா ஆரஸ்டர் சொல்றது கூட அவ்வளவு பெருசு இல்லை, ட்ரிங்கர் பத்தி சொன்னார் பாத்தீங்களா, அதான் கரெக்ட். டிவி பார்க்காம இருக்க முடியுமா? நம்ம சினிமா பார்க்காம அப்படி ஒரு பழைய பாட்டு புது பாட்டு. பிரியமானவர்களே, இப்படிதான் நம்ம உணர்கிறதை உணராம இருக்கிறோம். வேதத்தை உணர்ந்து படிக்கும் போது அந்த வசனத்தினுடைய ஆழங்கள் அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில போயிடுச்சுன்னா அதுவே நம்மளை மோல்டு பண்ணிவிடும். அந்த சத்தியமே நம்மை தூய்மையாக்கிவிடும். அல்லேலூயா. அப்புறம் வல்லமையான திருச்சபை என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வசனங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறதும், நாம் பாவத்தை பாவம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க அதை உடனே தெரிஞ்சிருவாங்க. சொல்லாம இருந்தா இந்த அனைவரும் அதை சொல்லுகிறது இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது இல்லை. நாம் பெற்றோர்கள் தான் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். பெற்றோர்கள் அதை கண்டிக்க வேண்டும், அவர் அடியும் கொடுக்க வேண்டும். சும்மா அடிச்சுட்டு போலீஸ் பிடிச்சு போற மாதிரி அடிச்சு போட்டாங்க. அடிக்கிற மாதிரி அப்படி அப்படி பண்ணணும், அப்படி பக்கத்துல போனா அடிக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம சீர்திருத்தி பண்றோமோ. நான் எங்க அம்மா அடிச்சதும் இப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்க அம்மா நீல் தான் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அங்க போனாங்க அப்பா சொன்னாங்க போங்க போங்க போங்கன்னு, அப்படியே ஓடி போயிடும். அப்படிலாம் இருக்கு. இப்ப இந்த ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் பாதுகாக்கவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனி போராட்டம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய தனி வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கணும். காலை ஜெபம், வேத வசனம், யாரிடத்துல பேசணும், என்ன பேசணும், யாரிடத்துல பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது,
இப்படியான ஒரு அமைதல இருக்கும்போது நமக்குள்ள ஒரு எழுப்புதலும், நம் மூலமாக சபைக்கு ஒரு எழுப்புதலும், அந்த சபை நிச்சயமாக ஒரு வல்லமையுள்ள சபையாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல சபையின் வாசல் நின்று நீங்க சினிமா கதை பேசுறீங்கன்னு வைங்க, ஐயோ அங்க போறதோட வீட்டுல இருக்கலாம். தேவ பிள்ளைகள் ஒரு ஞானம் இல்லாமல் நடந்து கொள்வதனால் சபையில வளர்ச்சிகளை கொண்டு வர முடியவில்லை. இரண்டாவது நாம் பார்க்கும்போது அதை 25வது வசனம் 24வது வசனத்துல, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி செய்வார்? ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமில்லாமல் பாதுகாக்க தேவனால் நிச்சயமாக விடும். சமீபத்திலோட சபையில் கேட்டேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதற்கு என்ன அடையாளம்? பலர் சொன்னாங்க, எல்லாம் கரெக்ட் பாயிண்ட் தான். ஒருவர் சொன்னாரு, நான் பாவம் செய்யாம வாழ முடியுது. இப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான சாட்சி என்ன? பாவ சிந்தனைகள் நெருக்குது, பாவங்களுடைய உபத்திரவங்கள், எரிச்சல், கோபம், அப்படிப்பட்டலாம் வருது. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் அவருடைய கிருபையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, எல்லாம் முடியவில்லை. இல்லை நம்ம நல்ல சபைக்கு போறோம், திருவிருந்து பங்கு கொள்ளுகிறோம், ஜபிக்கிற கணவன், ஜபிக்கிற மனைவி, ஜபிக்கிற அம்மா எல்லாம் கரிஞ்சுதான். அதனால நம்முடைய போராட்டம் முடிந்து போகவில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினா நம்ம ஜபம் எப்படி இருக்கணுமா? அவருடைய வருகையில நம்ம போகலன்னா அப்புறம் நம்ம என்னங்க சபையில வந்து என்ன பங்கு கொண்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பிரயோஜனம் இருக்குது? தசமபா கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம இசைகளை வாசித்து பாடலை பாடி இப்ப நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன், இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணி பரலோகம் போகணும்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லையா? ஒரு மனிதனை சொன்னான், இப்படி பரலோகம்னு ஒண்ணு இருக்குப்பா, மனம் திரும்ப. அப்படி சொன்ன, அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னா, இவன் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சு ஒன்றும் பண்ணாம, ஸ்மோக் பண்ணாம, சினிமா பார்க்காம, என் ஃப்ரெண்ட்ஸோட போய் கிளப்புக்கெல்லாம் போகாம இருந்து கடைசியில் அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னான். இப்படிப்பட்ட ஆளுகளை என்ன பண்ணணும் சொல்லுங்க? விசுவாசம் விசுவாசம் தான். இப்ப பார்த்தியா நீ? இப்படி கேட்கிறாங்க. நம்ம ஆட்கள் கேட்கறது இல்லை. நம்ம ஆட்கள் இப்ப அந்த சிந்தனைகள் வருது, கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய வருகையில பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட பலத்தினால் நாம் செய்ய முடியாது. நிச்சயமாக தேவன் அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. தேவனுடைய வசனங்களை தியானிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது 25வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், pray for us. அந்த ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானது. சத்தியமாக நம்முடைய நேரங்களை ஒரு ஜெப ஆவி என்று சொல்லுகிறது ஒரு பரிசுத்த கூடாரம். நம்முடைய இருதயம் வந்து ஒரு ஜெப ஒரு பிரேயரமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு ஜெப அறையாக இருக்க வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபத்திலே முந்திக் கொள்வோம் என்றால் இருளானது நம்ம என்ன செய்கிறது இல்லை, கேப்சர் பண்ணுகிறது இல்லை. புரிந்த நிலையிலே சொன்னால் ஜெபத்திலே நாம் முந்திக் கொள்ளும் போது இருளானதை நம்ம என்ன செய்கிறது இல்லை, அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது இல்லை. ஏன்னா வேதத்துல நீங்க பார்க்கும்போது இருதயம் தான் எப்படிப்பட்டதான், திருக்குள்ளதோ கேடுள்ளதோ இருதயத்தை குறித்து எவ்வளவோ சொல்லப்படுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவன் ஜெபம் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது ஒரு சபையினுடைய வல்லமையான காரியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒருவர் மேல ஒருவர் நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது அவங்க மேல கோபம் இருக்கிறது இல்லை, ஈகோ இருக்கிறது இல்லை, எரிச்சல் இருக்கிறது இல்லை, பொறாமை இருக்கிறது இல்லை. இந்த சபைகள்ல நம்ம ஜெபிக்காததுனாலதான் எல்லா பிரச்சனையுமே. கொஞ்ச நாள் ரொம்ப ரொம்ப உறவா இருக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் போன உறவே இல்லாம மாறி. அது ஆவரேஜா இருந்தா நல்லா இருந்துட்டு போகுது. அல்லேலூயா. அவருக்குன்னா நீங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு சகோதரனை நம்ம எப்படி நேசிப்போம், ஒரு சகோதரி எப்படி நேசிப்போம், அந்த ஒரு உணர்வுல இருந்தாலே போதும். அல்லேலூயா. சிலர் அதாவது ஒரு ஈகோவா நினைச்சு பழகிறதுனால, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை 4 பேரை பார்க்கணும்னு சொல்றதுனால கிஃப்டை கொடுக்கறதும் வாங்குறதும், இது ஒரு மாம்சத்துல போறதுனால அதை அவர்களால் கண்டினியூ பண்ண முடியல. இதனால சபைகளில
அநேக இழப்புகளை சந்திக்கணும். இதே நம்முடைய ஜெப ஆவியோடு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு இருப்போம் என்றால் நம்ம அவர்களை பார்க்கும் போது அல்ல, நம்முடைய ஜெப அறையிலே அவர்களை சந்திக்கிறோம். இல்லையா? நான் சாந்தி சுகாக நான் டெய்லி ஜெபம் பண்றேன்னா என்னுடைய ஆவியில நான் அவங்களை என்ன செய்யறேன், அவர்களை நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இல்லையா? அப்படியே நான் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கும் போது பிரியமானவர்களே, அந்த சபை ஒரு வல்லமை உள்ள சபையாக மாறுகிறது. அவங்க பார்க்காமலே அவங்க மேல ஒரு அன்பு வருகிறது, பார்க்காமலே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்று அப்படி இல்லை. சில பாருங்க, நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க அவங்களால பேச்ச நிப்பாட்டவே முடியாது. சபையில பிரசங்கம் பண்ணும் போதே இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா போன்ல எப்படி பேசுவாங்க? ஹஸ்பண்ட் மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணி உள்ள வர்றவங்க இது பேசி 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 டோரை திறந்து இன்னும் பேசிட்டு அப்புறம் டோர் நேரனோட போனு. யாரை பற்றி பேசுறதெல்லாம் மற்றவங்களை பற்றி பேசுறது, வேற ஒன்றும் இல்லை. அங்க சேனல் எழுப்புறது நடந்து, இந்தோனேசியால எழுப்புறது, இதே பேசுறாங்க. கஷ்டப்பட்டு நம்ம சபை நடத்தும் போது அவங்க பேசி எடுத்து கிடைக்கிற ஒண்ணு எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளவு டேமேஜா கொண்டு வருதுன்றத பார்க்கும்போது இப்ப நம்ம தான் ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட வேண்டியது. ஒரு ஜெபாக இருந்தா இதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இருக்குது. சொல்லுங்க, ஜெபாக இருந்தா வர வேண்டிய அவசியம் இருக்குது? ஒரு அவசியம் இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தனாய் பவுல் சொல்றது, எங்களுக்காக அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு தெரியுமா? அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசு இட்டை விடாமல், லூக்கா 18 பிறகு இட்டை விடாமல் ஜெபம் பண்ணுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வல்லமையான சபை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் பெரிய பாஸ்டர் பாலியங்கி சொல்ற அந்த சபையில போதவராக இருக்க வேண்டும் என்றல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தாலே அது வல்லமையான சபை தான். உள்ள வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஜெபிக்கிற பிள்ளைகள். அப்ப நம்ம இருதயத்துல தூய்மையா இருந்தா நம்ம எல்லாருக்கும் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். சிலர் ஜெபிக்கிறதே மற்றவங்களை இடிக்கிறதா, ஜெபத்திலேயே அவங்க கத்தட்ட பேசுறாங்களா, அவங்களுக்குள்ள பேசுறாங்களா, யாரும் கேட்கணும்னு பேசுறாங்களா, இதுவே ஒரு கொஸ்டின். இதெல்லாம் அந்த தெளிந்த புத்தி. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு அந்த தெளிந்த புத்தியும் ஒரு மனநிலையும் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கோபமா ஒருத்தர் பேசுறாங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க, நீங்க பேசுனதுனால அவங்க கோபப்படல, அவருடைய இருதயம் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அதனாலதான் என்ன ஆயிருது, எதையோ நினைச்சிட்டு இருக்கிறது. அந்த கோபம் வரும்போது இவங்க ஏதாவது பேசுவாங்க பாருங்க, நான் வாங்க சொன்னதை வாங்கினீங்களான்னு தெரியாம கேட்டுருவாங்க. இவரு ரைட் நம்பர்ல போயிடுவாரு, இவருக்குள்ள வேற ஏதோ ஓடிட்டு இருக்குது. அறிவு இருக்கு அவனுக்கு, சம்பந்தமே இருக்காது. இதுதான் தான் 2 பேருக்கும் நடக்கும். இதனாலதான் அன்னைக்கு பிள்ளைகள் அடிக்கிறது, ரொம்ப அதிகமாக அடிச்சிடுறது, பிரச்சனை ஆகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல நம்ம நேரம் கொடுக்காதனாலதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அல்லேலூயா. நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? இப்போ நான் இப்போ போன வாரம் கேடி போனேன். நான் வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டு போகிறதுக்கு ஜெபம், ஏர்போர்ட்டில் உள்ளே போகிறது ஜெபம். நீங்கள் நான் விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலாம் சொல்கிறேன். என்னுடைய ஃபுல் ட்ரிப்பே நான் ஒரு மேப்பில் நான் ஒரு ப்ரேயர் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு ஆண்டவரே கூட தான் இருக்கிறேன்னு கர்த்தரே சொல்லிட்டாரு. எல்லா ஜெபம், நம்முடைய பேக்கிங், நம்முடைய லக்கேஜ், எல்லாத்துக்குமே ஜெபம். வரும்போது அவங்க ஃபாரினாவில் வந்து ஒருத்தர் மீட் பண்ணாங்க. பேக் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நான் சொல்கிறேன், இதை செக்யூரிட்டி செக்கப்பில் போனால் உடனே ஸ்கேன் பண்ணுவாங்க, தூக்கி போட சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு. அவங்களே நடக்க முடியாமல் வந்து கொடுத்தாங்க. நான் சொல்வேன், சித்தமானா அவங்கள கஷ்டப்பட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த டாக் வந்து மேலெல்லாம் வந்து ஏறிச்சுது. வேலை போலியெல்லாம் பயந்தாங்களா, கொண்டு வந்து அவங்க நினைச்சாங்க ஓகே நம்ம டாக் கூட்டிகிட்டு போயிடும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்முடைய ஜெபம் சின்ன காரியமா இருந்தாலும் பிரியமானவர்களே நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஜெபம்னா ஒரு வியாதினா அந்த வியாதிக்கு மட்டும் தான் ஜெபம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஒரு சகோதரன் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இவ்வளவு காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு அன்கண்டிஷனல் ஒரு அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். இன்னொன்று பாத்தீங்கன்னா, நாம் எளிதாக மன்னிக்கிறதும் எளிதாக மன்னிப்பு கேட்கிற ஒரு சுவாபம் நமக்கு இருக்கணும்.
அப்ப இந்த ஆதி திருச்சபையில் அப்படிதான் இருந்தாங்க. அது உன்னுடையது என்னுடையது என்றல்ல. அவர்களுடைய மனநிலை வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் நேரத்தை பார்க்கறது இல்லை, டைமை பார்க்கறது இல்லை, பொருளாதாரத்தை பார்க்கறது இல்லை, எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் இந்த இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், பிரஜாதிகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். இந்த ஒரு ஆழமான கருத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சபைகளும் அந்த விதமான ஒரு அன்கண்டிஷனல், இது இப்படித்தான், இது அப்படித்தான், இன்று அப்படியான பல கொள்கைகளை வைக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் எதையுமே ஒழுங்கும் திறமமாக நாம் செய்யவும் ஜெபத்திலே அதிகமாக இருக்கவும் செய்யும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறதுல பிரியமானவர்களே, நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஆவியையும் சரியாக செலுத்தும் போது அங்கே ஒரு தேவ பிரசன்னம் நமக்குள்ளே வருகிறது. தேவனுக்கு நமக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் உருவாகிறது. தேவனுக்கு நமக்கும் கர்த்தருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் உருவாகும் போது பாவத்தின் கட்டுகள் என்ன செய்யப்படுகிறது? உடைக்கப்படுகிறது. பாவத்தின் சிந்தனைகள் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கப்படுகிறது. இன்னும் நம்ம பாவம் செய்யணும், பாவ சிந்தனை வேணுன்ற அவசியம் இல்லை. எதுக்கு பார்த்தாலும் அதுதான் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்ல அதுதான் இருக்குது. அல்லேலூயா. இமெயில் ஓபன் பண்ணுங்க, எங்க சைட்ல ஒன்று வந்துட்டே இருக்குது. அதுல ஏஜ் 70, 80, 90 மேட்சுவர் பார்ட்னர். நானே சொல்றேன் 90. ஐயோ, என்னடா கர்மமா இருக்குது. வாழவே விட மாட்டாங்க. இந்த பைபிளை கீழே வச்சுட்டா போச்சு. அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, பைபிள் கொண்டு வரணும், வேதம் படிக்கணும், வாசிக்கணும். பிகாஸ் எதிராளியான பிசாசுன்றது இப்ப கூட்டாளியான பிசாசுன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. தொடர்ந்து நம்ம இங்க பார்க்கும்போது அந்த ஜெபம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முன்பாக வந்து யாராவது ஜெபிக்க வேண்டும். சில நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்லாம் இப்படினாலும் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பேர் ஜெபிக்கணும், நாங்கள் லிஸ்ட் போட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அநேக காரியங்கள் இப்பவும் அவைகள் உதவியா இருக்கிறது. ஸோ நாம் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானது தவறான போதனைகள் பார்க்கும்போது இயேசுவே நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் பரிந்து பேசுகிறார், இப்படியெல்லாம் சொல்லும் போதும் அதனுடைய கருத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தவறான போதனைகளாக நாம் போகக்கூடாது. தொடர்ந்து பார்க்கும்போது சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். ஸோ அந்த ஜெபத்தோட கூட நம்ம எல்லா இடத்திலும் ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில சமயங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த யூகேஜி எல்கேஜி பிள்ளைங்க தான், இவங்க ஒரு டீம் அவங்க ஒரு டீம் தான், நம்மளால கண்டுகொள்ளவே முடியாது. பெரிய கேங்ஸ்டர்ஸ் மாதிரி தான். பாருங்க, சமயம் நாங்கள் சில கோச்சிங் எல்லாம் போயிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க இந்த கேங்ஸ்டர்ஸ் கோல்டு நேம் வச்சிருப்பாங்க. இப்போ கியா கான் ஒரு வேர்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேங்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேர்டு தெரியும். அல்லேலூயா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியும், அவங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டு வராங்க இந்த வேர்டு என்னன்னு. அது மாதிரி சிலர் அந்த டீமா இருப்பாங்க சபைக்குள்ள. இவங்க 3 டீம், இவங்க 3 டீம், இவங்க அதை பண்ணணும், இவங்க இதை பண்ணணும். சில இடத்துல நம்ம போய் மாட்டிப்போம். பாருங்க, ஒரு வீட்டுல வெள்ளசீப்பை போட்டிருப்பாங்க, அங்க கூப்பிட்டு அங்கிருந்து ஒரு காலம் வரும். ஏர்ல இதே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. பிரியமான வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த முத்தத்தோடு தேவனுடைய சபையில நம்ம ஒவ்வொருத்தர் என்ன செய்யணுமா? வாழ்த்துதல். அப்படின்னா ஒரு தேவதூதர்களை போல நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொருவரையும் ஒரு தேவ சபையில கனம் பண்ணும் போது அந்த தேவ சபை ஒரு வல்லமை உள்ள தேவ சபையா இருக்கிறது. அல்லேலூயா. அது எங்க நாட்டாளு, எங்க ஊராளு, எங்க ஜாதியாளு, இந்த மாதிரியான பிரிவினைகள் இல்லாமல் ஒரு பரிசுத்த முத்தத்தோடு, அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய டீப்னஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறதுனால மட்டும் இல்ல, அவருடைய சீசுடைய பாதங்களை கழுவி அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய சபைகளையும் அப்படிதான் பண்ணணும். அதெல்லாம் யார் யாருக்கு மன வருத்தம் இருக்கு, யாரு அப்படி சொல்லுவோமா? நம்ம அந்த ஓப்பன்னஸ்ல நம்ம இருக்கிறோமா? சில சபையில அப்படி சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப டிங்கர் சொல்லுவாரு, அவருக்கு நான் எனக்கு மன வருத்தம் இருந்தது, அதனால அவருடைய பாதத்தை கழுவிதான் நான் வந்து கம்யூனியன் வாங்க போறேன். எல்லாரும் பார்க்கும்போது 2 பேரையும் உட்கார வச்சு அவர் காலெல்லாம் கழுவி தொடச்சி அவரை கட்டி பிடிச்சி, நான் உங்களுக்கு எதிராக பேச மாட்டேன். நம்ம சிஸ்டர் அப்படி பண்ணலாமா? லாஸ்ட் வீக் ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா யார் முதல்ல போய் பேசுவீங்கன்னு. அவர் சொன்னார், நாங்கள் சண்டையே போட மாட்டோம்.
ஆனா புது தம்பதிகள் சண்டை போட மாட்டாங்க நிச்சயமா. போட்டாலும் காலமே பிடிச்சா இம்மானி மனுஷரமா என்ன. அது மாதிரி உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் பாத்தீங்களா, யாருடைய நம்ம அப்படி ஒண்ணுமே கிடையாது. யாரை பற்றி பேசுறதும் இல்லை, பரஸ்தாபமும் இல்லை, தேவதூரமா மாதிரி வந்துட்டு வரும். தெரியுமா எது வல்லமையுள்ள சபை தெரியுமா? பரிசுத்த முத்தத்தோடு ஒருத்தரை கனம் பண்றது தெரியுமா? அதுதான் வல்லமையுள்ள சபை. அல்லேலூயா. புதுசாக வந்தா எங்க இருந்து வந்தீங்க எப்படி வந்தா நம்ம நிச்சயமா பேசுவோம். ஒரு சின்ன குரூப்பா இருக்கும், பெரிய குரூப்பா இருந்தாலும். நான் ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், ஒரு அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. சர்வீஸ் நடக்கும்போது ஒருத்தர் போய் அவங்க கட்டி பிடிச்சு அவங்களுக்கு அந்த ஜெபம் பண்ணி அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் தொடச்சு பண்றது நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நம்ம என்ன நினைப்போம், வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துருக்கோம், புருஷன் சொல்றதை கேட்காம சண்டை போட்டு வந்து அழுதுட்டு இருக்குது. இது வந்து நம்மளுடைய குணம். ஆவிக்குரிய முத்தம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வேலை இல்லையா, என்ன ஆயிடுச்சு, வேலையெல்லாம் கேட்ட அடுத்து காசு கேட்டுருவாங்களோ. ஒரு வல்லமையான சபையை காண வேண்டும் என்றால் பிரியமான எல்லாம் குப்பைன்னு சொன்னாரு. அவங்க வாழ்க்கையில அவங்க குப்பைன்னு சொன்னாங்களா? நம்ம குப்பையா இருக்கிறதெல்லாம் மேன்மையா நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய படிப்புகளையும் பட்டங்களையும் மேன்மையா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வல்லமையான சபையை நாம் காண வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். அதோடு கூட அதை தேவன் செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனால் அதை செய்ய முடியும். அப்படி தேவன் செய்தாதான் நம்ம பரலோகம் போக முடியும். தேவன் அந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில கேட்கும் போதுதான் நாம் பரலோகமே நாம் செல்ல முடியும். அல்லேலூயா. அதோடு கூட பிரியமானவர்கள் எல்லாருக்கும் வேண்டிக் கொள்கிற ஒரு ஜெப ஆவி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஜெபத்தின் சிந்தனை காணப்பட வேண்டும். மற்றவரை நாம் பரிசுத்தமாக நான் விசாரிக்கிற அனுபவங்கள் காணப்பட வேண்டும். ஒரு வல்லமையான சபையை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. 27வது வசனம், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நாட்களில் இந்த வேதம் பிரிண்ட் பண்ணி இப்படி ஜிப் போட்டு இவ்வளவு கவர் பண்ணி நம்ம யாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப எழுதப்படுகிற நிருபங்களை தேவ சமூகத்திலிருந்து அன்றையே விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அப்ப அன்றைய உள்ள போதனைகள், இயேசு சொன்ன போதனைகளை இயேசு பரலோகம் எடுத்துக்கொண்ட பிற்பாடு இன்று நாம் அதை வாசிக்கிறோம். இயேசு பெத்தானியா போனாரு, இயேசு அங்கே போனாரு, கலிலியா போனாரு, எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறோம். இவைகள் எழுதி வைத்தபடினால் இந்த வேதாகமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த வேதாகம் இல்லாதபடினால் அது சபைகளுக்கு அவர்கள் லெக்சராக எழுதி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் நாம் நிருபங்கள் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நீங்கள் அதை வாசிக்க வேண்டும், பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் இந்த நிருபங்களை வாசிக்கும் போது பரிசுத்தமா இருக்கிறவர்கள் அதிக பரிசுத்தவர்களாக மாற்றப்படுவார்கள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எண்ணமாக காணப்பட்டது. இப்ப நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுத்துதான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்துதான் இயேசுவை தேவன் என்று சொல்லுகிறோம். அதை நாம் இயேசுவை அறிந்துதான் அவர் சிலுவையில் எனக்காக ஜீவனை விட்டார் என்று நாம் அவரை விசுவாசிக்கிறோம். விசுவாச பிரமாணத்தை சொல்லி அவர் உயிர் தெழுந்தார், பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த நிருபங்களையும் வேதங்களை நாம் வாசிக்கும் போது நம்முடைய விசுவாச அறிக்கையும் தேவ பலனும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் இன்னொரு வல்லமையுள்ள மனிதர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனங்கள் வாசிக்கப்பட வேண்டும். இந்த வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கே டைம் இல்லை. செய்திகளை கேட்கிறோம், பாடல்களை கேட்கிறோம், இதெல்லாம் டிராவல் டைம்ல வச்சுக்கொள்ளணும். ஆனால் நிச்சயமாக அந்த வேத வசனங்கள் வாசிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் வல்லமையான ஒரு திருச்சபை என்று சொல்லுகிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த தெசலோனிக்கே சபையினுடைய நிருபங்களிலே அந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்ப கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக சொல்லப்பட வேண்டும். அதனுடைய அர்த்தங்களை நாம் சரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப எல்லா தவறான போதனைகள் வரும்போது அவங்க அதிகமாக தியானிக்காதபடினால்
இல்லை என்றால் அந்த அனுபவம் இல்லாதபடிதான் சிலர் வந்து தவறான காரியங்களை போதிக்கிறாங்க. கேட்கிறவங்களும் அது சரி என்று சொல்லிக்கொண்டு அப்படின்னு நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம இந்த வேதத்தை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் சரியாக வாசிக்க வேண்டும். எந்தெந்த பகுதிகளிலே நமக்கு நேரம் இருக்கிறதோ இந்த வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும். அதனால் நமக்கு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் நிச்சயமாக ஒரு பட்டயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வேத வசனத்தை ஒரு பலனாக காணப்படுகிறது. ஒரு நம்முடைய பெற்றோர் நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் எப்படி இருக்குமோ அதை விட மேலாக தேவனுடைய வசனம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யாருக்காவது அப்படி இருந்திருக்கா? கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில சரியாக நம்ம பேசுகிறது போல இருக்கிறதா? இருந்திருக்குதா? ஹல்லேலூயா. சிலர் நம்ம பாசிட்டிவா நினைச்சிட்டு தேடி வாசிப்போம். இந்த பக்கத்துல ஒண்ணும் இல்லை, இங்க ஏதாவது இருக்கா? உன்னை அதிசயம் காண கர்த்தர் பேசிக்கிட்டா. கர்த்தர் சொல்றாரு அதிசயம் காண கொண்டு சொல்றாரு. காணான்னு கொண்டு போறேன்னு ஐயத்துல இருந்து கொண்டு வந்தாரு. ஆனா எல்லாராலும் என்ன செய்ய முடியல, போக முடியல. ஒரு கட்டத்துல கர்த்தர் மோச இடத்துல சொல்றாரு, நீங்களை விட்டுட்டு வைப்பான், நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சூழ்நிலையில் நாம் தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற வார்த்தைகளை தேடி வாசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வனாந்திர வாழ்க்கை ஒரு அனுபவம் தான். எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் ஒரு வனாந்திரம் போன்ற ஒரு வறட்சியான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போய் தான் நான் தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடிகிறது. அது ஒரு அனுபவமாக காணப்பட்டால் இந்த வேத வசனத்தை கனம் பண்ண வேண்டும். ஏதாவது நாம் கையில் எடுத்து நாம் கொண்டு வர வேண்டும். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. கடைசியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு சொன்ன கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அந்த கிருபை, தேவனுடைய கிருபை நம்மை விட்டு வரும்பொழுதும் விலகி போகாத ஒரு அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கிருபை போதுமானது என்பதை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடுகிற எல்லாவற்றிலையும் தேவனுடைய நிறைவு போதுமானதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையினால் நடத்துகிறார். சஸ்டைனிங் கிரேஸ். சில வேளையில கர்த்தர் அந்த கிருபையை நீட்டி கொடுக்கிறார். நோவாவுடைய நாட்களில வேலை செய்து முடித்து கர்த்தர் காத்திருந்தார். சில சமயம் 120 ஆண்டுகள் அந்த வேலையை செய்ய காலம் ஆகியிருக்கும் என்று அந்த காலகட்டத்தை நிர்ணயிக்கிறார்கள். அப்போ அந்த மழை வருகிறது, அழிக்கப்படுகிறது என்பதை எத்தனை ஆண்டுகள் பிரசங்கிக்க பண்ணப்பட்டிருக்கிறது? இதே 120 ஆண்டுகள். கர்த்தர் என்ன செய்த கிருபையை கூட்டி கொடுக்கிறார். அதற்கு அப்புறமாக மழை வந்தது, பெருவெள்ளம் வந்து எல்லாரும் அழிந்து போனார்கள். ஸோ பிரியமானவர்களே, ஒரு சபை என்று சொல்லும்போது அந்த சபை ஒரு கிருபை நிறைந்த ஒரு சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுல நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் இதுதாங்க தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் அதிகமாக செயல்படுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை இல்லாமல், ஒரு ஜப ஐக்கியம் தேவனோடு நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் அது ஒரு விதமான வஞ்சனை, ஒரு டிசப்ஷன். நம்ம பாடலை கேட்கிறது மாதிரி இருக்கும், செய்தியை கேட்கிறது மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாகவே தேவனோடு நமக்கு ஒரு உறவு இருக்கிறதா என்று பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல குறைவுபட்டவர்களாக காணப்படுவோம். அதனால் தான் இந்த திருச்சபையில நாம் பார்க்கும்போது இந்த ஒரு என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு கிறிஸ்தவ கிளப் போல போயிட்டு இருக்கு. இல்லையா? கிறிஸ்தவ கிளப் மாதிரி போயிட்டு இருக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா? அது அவங்களுக்குன்னே கிடைக்கும் அந்த பிரச்சனை. அதையே அப்புறம் அதை வச்சு இன்னொரு பிரச்சனையை டெவலப் பண்றது, அதை வச்சு இன்னொன்று டெவலப் பண்றது. அப்புறம் ஒருத்தர் சொல்ற கீபோர்டு வாங்கலாம், இன்னொரு சொல்ற இந்த கீபோர்டு நல்லா தானே இருக்குது. கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம், அதை யோசிக்கிறதே இல்லை. எதையாவது நான் பேசி இதுக்கு ஒரு கமிட்டி, அதுக்கு ஒரு கமிட்டி, இதுக்கு ஒரு டீம், அதுக்கு ஒரு டீம். இந்த சண்டை போடுறதுலயே மனுஷனுக்கு என்ன ஆயிடுது, நேரம் சரியாயிடுது. இல்லையா? அப்புறம் பிரசங்க பிரசங்கம் பண்ணாரு, என்ன தாக்கி பேசிட்டாரு.
இருக்கிறது ஒரு $100 காணிக்க, அதை எப்படி பண்ணலாம்? ஒருத்தர் சொல்றாரு அங்க அனுப்பலாம், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அனுப்பலாமா? நம்ம கொடுக்கிறோமான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. யாருக்கு அனுப்பலாம் அனுப்பக்கூடாது, இதுதான் அங்க பிரச்சனை. சொல்ல பயன்படுறது புரியுதா? எது நடக்கணுமோ அது என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை. எது நடக்க கூடாதோ அது எங்க நடந்துட்டே இருக்கு. காலையில் பிள்ளைங்க எழுப்பி அப்பா அம்மா பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்பா அம்மா பிள்ளைங்களும் சொல்லணும் கவனமா ஸ்கூலுக்கு போங்க வாங்கன்னு. அதுல எழுப்பி நீங்க கவனமா வீட்டுல போங்க, அம்மாட்ட போய் நீங்க சரியா ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க போட. நீ திருச்சபையுடைய நிலைமை அப்படிதாங்க இருக்கு. ஒரு அதிகாரத்தை எடுத்தோம், ஒரு அத்தாரிட்டி எடுத்தோம், ஒரு நேர்மையா வாழ்ந்தோம், ஒரு குற்றச்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையில வாழ்கிறோம், 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறன்ற ஒரு சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. அப்படி இல்லாம இல்ல, இருக்கிறாங்க பரிசுத்தவர்கள், இருக்கிறாங்க பரிசுத்த சபைகள், இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க, இவஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அநேகமான சூழ்நிலையில ஒரு மாற்றப்படுகிற சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி அல்ல பிரியமானவர்களே, யாரால் எதற்கு அழைக்கப்பட்டார்களோ அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டுமா? ஆலோசனை சொல்ல அழைக்கப்பட்டால் நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக ஆலோசனை நாம் சொல்ல வேண்டும். அதுதான் அந்த கிருபை என்று சொல்லப்படுகிறது. அந்த கிருபையில நாம் நிற்கும் போது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய கிருபையில நாம் இருக்க வேண்டும். அதுதான் we can practice ஒரு வல்லமையான சபைக்குள்ள ஒரு அதிகாரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த விதமாக பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? நான் ஒரு வல்லமையான ஒரு தேவ பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். ஒவ்வொருத்தரும் நம்ம அதை நேசிக்கணும். இயேசுவை மகிமைப்படுத்துகிறதுமே நாம் ஒரு மைட்டி வாரியர் தெரியுமா? இதுல நமக்கு ஒரு நல்ல இசைவு காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல பலவிதமான வஞ்சனை இருக்கிறது. அந்த வஞ்சனை இருக்கிறதுனால தான் பல மதங்களும் பலவிதமான கொள்கைகளும் இந்த பூமியில காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஆமிஸ்டான் ஒண்ணு இருக்குது பென்சில்வேனியா, அங்க போனீங்கன்னா அங்க யாரு கல்யாணம் பண்ண போறாங்களோ அவங்க தான் பேப்டிஸ்ட் எடுக்கணும். நான் போயிருந்தேன், அப்படி பைபிள் எங்கேயும் சொல்றாங்க, அது பைபிள் இல்லை, அது ஆமிஸ்டான் உள்ள கொள்கை. இந்த கொள்கையை பரப்புகிறது மாதிரியே இந்த கிறிஸ்தவம் போய் கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, we have to come with the right point. ஒரு வல்லமையான திருச்சபையாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுடைய ஆதி ஆத்ம சரீர குற்றமற்றதாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட வேத வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சகோதர சகோதரி என்ற ஒரு ஐக்கிய உறவு காணப்பட வேண்டும். அதோடு கூட அவருடைய கிருபைக்குள்ளாக வாழுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இல்லையா? கிருபைக்குள்ள தான் மற்றவங்களை கேள்வி கேட்கறது, மற்றவங்களை குற்றம் சாட்டுறது, தேவையில்லாதது. இதுல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜெப குறிப்பு மாதிரி தேவையில்லாதது சொல்லி விட்டுருவாங்க. என்கிட்ட கூட அன்னைக்கு சொல்லுவாங்க, ஒருத்தர் சொன்னாங்க இந்த நேக்கட் பிரீஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஃப்ளைட்டு கொண்டு போய் கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலி உங்களுக்கு யார் அப்படி சொல்றாங்க? அப்படி சொல்லிக்கிறாங்க. பயந்து புரியுதா? ஜோம் பண்றோம், இஸ்வே இப்படி போகக்கூடாது, அவங்களை கூட்டிட்டு வரக்கூடாது, இப்படி ஒண்ணுமே நடந்திருக்காது. யாராவது பண்ணுவாங்களா? அப்படி யோசனை பண்ணி பாருங்க, யாராவது பண்ணுவாங்களா? அவனை அமெரிக்கன் கவுன்சிலருக்குள்ளே விட மாட்டான். டேய் கால போலீஸ் அகேன்ஸ்டா ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாலையிறது அகேன்ஸ்டா அவங்க பிளைட் வச்சு அமெரிக்காவில் கொண்டு வந்து பூஜை பண்ண போறாங்க. இப்படி தேவையில்லாத ஜெப குறிப்புகளை சொல்லிடுறது. இந்த வருஷம் ஜெப ஒருத்தர் சொன்னாங்க 18 விதமான நோய்கள் இருக்கிறது. யாருக்கு? தேவ பிள்ளைங்க என்ற ஒருத்தர் சொல்றாங்க. நான் சொன்னேன், இப்படி யார் சொன்னா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளுக்கு 18 விதமான நோய்கள் வரணும் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. கர்த்தருக்குள்ள ஒருத்தரை கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்ப நாங்க 18 விதமான நோயை அனுபவிக்கிறதுக்கா? ஒரு குழந்தையே அப்படி பேசாத, சின்ன குழந்தையே அப்படி பேசாத. நம்ம என்ன வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கிறோம்? ஃபேஷனா பேசணும். இது தேவையான ஃபேஷனா பேசுறது, எதுன்னு சொல்றது, உள்ளதை உள்ளது இல்லாதது, அதுதாங்க நமக்கு வேணும். கர்த்தர் தான் மகிமைப்படுத்தணும். இதை அறிந்து கொள்ளாத தேவ பிள்ளைகள் கூட ஞானமற்ற விதமாக தன்னுடைய நாட்களையும் தன்னுடைய நேரங்களையும் வீணடிக்கிறத பார்க்கிறோம். ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக
கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். எதுக்கு நம்ம தியானிக்கிறோம் என்றால், பிரியமானவர்களே, அநேக இடங்களை நம்ம பார்க்கும்போது ஜெப கூடுகன்னு கூடுறது, பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் ஸ்டடின்னு பண்ணுறது, ஒரு 7:30 பைபிள் ஸ்டடினா எல்லாம் 8:30 தான் வருவாங்க. அப்போ அந்த பைபிள் ஸ்டடி முடிகிற டைம் இருக்கும். அப்புறம் சாப்பாடு அது ஒரு 10-11 மணி வரை போவோம். முடிஞ்சதா ஏதாவது நம்ம ஆவிக்குரிய விதமாக ஏதாவது நம்மளால் சரி பண்ண முடிஞ்சதா? அது நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது சில டைம் நம்ம இருக்கிறதோட ஒஸ்டாக போயிருக்கோம். தேவையில்லாத பேசுறது, நம்ம பேசுறதுல ஏதாவது ஒரு வார்த்தையை தெரியாமல் பேசியிருப்போம். யார் பண்ணிட்டு வந்தது நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அதோட முடிஞ்சது கதை. இந்த அநேக சூழ்நிலையில வேதத்தினுடைய ஒழுங்கின்படி ஒரு ஜெபமும் முறைகளும் இல்லாமல் இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனைகளும் காரணமா இருக்கிறது. இல்லையா? இப்ப நம்ம ஒரு வீடு புதுசா வாங்கினா அதுக்கு கோலம் போடணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், இதுதான் முறை. இதெல்லாம் தேவையில்லாத வந்து கொடுத்து தேவனை நம்ம என்ன செய்யணுமா மகிமைப்படுத்தணும். ஸோ ஆவிக்குரிய ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு வல்லமையான திருச்சபை. ஸோ இப்படியாக நம்முடைய திருச்சபையை வளர்க்கிறதற்கு ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் வரவங்களை போய் நீங்கள் விசிட் பண்ணணும், வாங்கன்னு சொல்லணும். அன்பின் ஐக்கியமாக இந்த சபை நிச்சயமாக வளர வேண்டும். அல்லேலூயா. இன்னொருத்தர் வந்து நம்மள ஒரு ஈகோயிசமா நினைக்கிற ஒரு மூமெண்ட்டை நம்ம டெவலப் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, அநேக திருச்சபைகள் இருக்குது, தமிழ் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன். மற்றவங்க வந்து என்ன ஒரு சேலஞ்சிங் பார்ட்டை எடுக்கிற மாதிரி நான் அவங்க முன்னால நடந்து கொள்ளக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவங்க முன்னால நான் தான் தெரியாது, எனக்கு தான் நல்ல கார் இருக்குது, எங்களுக்கு தான் நிறைய இது இருக்குது, அது அப்படின்ற ஒரு உணர்வுல நான் நடந்து அவர்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்கறது தான் ஒரு ஆபத்தான விஷயம். அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி இருக்கணுமா? தாழ்மையா இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. சொன்னாங்க, ஒரு தேவதூதன் வந்து எவ்வளவு பேரை கொலை பண்ணதா சொன்னாங்க? 1,80,000. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில போகும்போது சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொண்டார் 12 லேகியனுக்கு மேலான தேவதூதர்களை எனக்கு கொடுப்பார். தேவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. சிலுவையில் இருக்கும்போது அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப இவ்வளவு தேவதூதர்கள் வந்தாங்கன்னா, ஒரு தேவதூதன் இவ்வளவு பேரை காலி பண்ண முடியுங்கன்னா, இவ்வளவு ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் வந்தா பூமியில ஒருத்தர் நினைச்ச முடியாது. அவரே சொல்ல, பிதாவே வேண்டிக் கொண்டார் இவ்வளவு லேயன் மேலான இத்தனை 1000 லேயன்றது அந்த ஆர்மியில இருக்கிற கவுண்ட். ஸோ 2000மோ 6000மோ அந்த கவுண்டின் படி பார்க்கும்போது ஒரு தேவதூதனுக்கு இவ்வளவு பேரை அழிக்கிற சங்காரம் பண்ணுகிற அதிகாரம் இருக்கும் என்றால் அந்த பூமியில என்ன செய்ய முடியாது, ஒருவருமே இருந்திருக்கும். அவ்வளவாக தேவன் தாழ்த்தினார். அதே போன்ற தேவ பிள்ளைகளை தாழ்த்த வேண்டும். அநேக சூழ்நிலையில் ஏன் அந்த பிரிவினை உணர்வுகள் வருவதுன்னா, ஒரு பதவியோ ஒரு பொறுப்பையோ நம்ம பண்ணும்போது இவங்களும் சும்மா பண்ண மாட்டாங்க. அப்படி அதுக்கப்புறம் அவங்களை பிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு பெரிய மாலையும் கிரவணம் போட்டு நீங்க ஒரு காமன் உட்கார வைக்கணும். அப்புறம் சாதாரணமா பேச மாட்டாங்க. அப்புறம் அப்படியே இருக்கும்போது கால் பண்ணுங்க. இதுதான் மக்களுக்கு எரிச்சல் வருது. எப்படி இருக்கணுமா? ஏசு நடந்த மாதிரி நம்ம நினைச்சாலும் நடக்கணும். அல்லேலூயா. அவரை பார்க்கவே ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அவர் இருந்த வீட்டிலேயே கூரையை பிடிச்சிட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. நம்ம வீட்டில் கூரையை பிடிக்க விடுவோமா? வரும்போதே வாசல்ல ஒருத்தர் செருப்பெல்லாம் காட்டி கொடுக்குவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குங்க. சரி, சரியான பயனில் நம்ம வரலாம். ஒரு வல்லமையான சபையாக இதை மாற்ற வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு ஆழமான தீர்மானமும் ஒரு தேவ அன்பும் தேவ வழிநடத்தலும் இருக்கும் என்றால் நிச்சயமாக செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படிதான் மிஷினரிகள் இருந்தாங்க. அவங்களே அப்படி இருக்கும்போது நிச்சயமா நாமும் இருக்க வேண்டும். இந்த சபையில் கூட அந்த மிஷினரி ஸ்டோரியெல்லாம் கூட வாசிக்க வேண்டும். அதன் மூலமாக அதிகமான காரியங்களை செய்ய முடியும். வராதவர்களை கூட போய் நாம் சந்திக்க வேண்டும். நான் நினைச்சேன் அவங்க அந்த குளிர்காலத்துல தான் வர மாட்டாங்க பார்த்தா இப்போ சம்மர். இப்ப என்ன சொல்லுவாங்க, சம்மரா இருக்குல்ல, நீங்க பீச்சு போனல, பார்க்கு போனல, இவ்வளவு பெரிய மகிமையான தேவனை ஆராதிக்காம இருக்கிறது எப்படி என் மனசு வருது? அல்லேலூயா. இந்த நல்ல ஆராதனை, நல்ல இடம், நல்ல பார்க்கிங் பிளேஸ், எப்படி அவங்க அதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்குது. அவர்களுக்காக கூட அதிகமாக நான்
ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கணும். அதோடு கூட கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். Thank you, Jesus.